விஷச்சாராயத்தை குடித்து மடிந்த உயிர்களால் கள்ளக்குறிச்சியில் ஒலிக்கும் இந்த மரண ஓலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்த 3 பேர் உயிரிழந்ததாக ஆரம்பத்தில் வெளியான செய்தி உள்ளூர் மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. வயிற்று பெருக்குது, கொலை பெருக்குது, கண்ணு வலிக்குது, கண்ணே எனக்கு தெரியல, காதே எனக்கு கேட்கல அப்படின்னு தான் சொல்லி கடைசியில பார்த்தா நல்லாதான் இருக்குதுன்னு நினைச்சோம். சஞ்சீவ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே அவர் எப்ப இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. வயிறு எரியுது எரியுது எரியுதுன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா. நீ ஏன்டா பையா குடிச்ச அப்படின்ட்டு இருக்கு நடந்துக்கு மணி 12 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கி வச்சு கொண்டு போனேன். என்னடா குடிச்சேன்னா சாராயம் தாமா குடிச்சேன். வயிற்று பெருட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, வயிற்று பெருட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. கழுவுலாம் மூஞ்செல்லாம் கழுவி விட்டா கண்ணுக்குள்ள யாருக்கு தூச்சு. அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி பசங்களாம் எடுத்துக்கிட்டு போறேன். இந்த சாராய கடை ஒழிக்கணும் சாமி, நீங்க தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். தாயையும் கணவரையும் இழந்து நிற்கதியாய் நிற்பதாக பெண் ஒருவர் கதறியது மனதை உலுக்கியது. எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்காரும் போயிட்டு பாக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. பாக்கெட் வாங்கி இவங்க வந்து வீட்டில் வந்து குடிச்சிட்டு கிடந்துருக்காங்க. எனக்கு தெரியல, நான் வேலைக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அங்கே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போனோடனே மதியானமாக குடிச்சிருக்கிறாரு. குடிச்சிட்டு நெஞ்சு எரியுதுன்னு சொல்லி எங்கள் கடையில் சொன்னோன்னே எனக்கு கடையிலேருந்து ஃபோன் வந்துருச்சு. நாங்கள் அங்கே அனுப்பிச்சி விட்டோம். இங்கே வந்து பார்த்தா செத்து கிடக்குறாங்க. அவர் சீரியஸாக இருக்காங்க, உடம்பு சீரியஸாக இருக்காங்க. சேலம் கொண்டு போக சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேர் தான் எனக்கு ஆதரவு, வேறு யார். விஷச்சாராயத்தால் ஒரே வீட்டில் 2 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் குழந்தைகள் ஆதரவற்று தவிப்பதாகவும் உறவினர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். ரொம்ப கண்டிஷனாக இருக்கும்போது ஒன்றுமே கை கால விரைச்சிக்கிச்சு. ஆனால் நைட்டு வந்து கம்பல்சரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிறாங்க சார், சரக்கு சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டனால இன்றைக்கி 2 பேருமே உயிர் இழந்துட்டாங்க. ஒரே வீட்டில் 2 சாவனா உங்களால் நம்ப முடியுமா? பிரவீனுக்கு வந்து 3 வயசில் 4 வயசில் 2 பசங்க. சுரேஷுக்கு வந்து ஒரு பொண்ணு +1 படிக்குது, ஸ்கூல்லேயே டாப்பர் அந்த பிள்ளை. சுரேஷ் வந்து மூட்டை தூக்குறோம் சார், பிரவீன் கூலி வேலை செய்கிறவன். இவங்க 2 பேரும் விஷ சாராயம் குடிச்சு தான் செத்து போனாங்க சார். அட்மிட் ஆகிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க சொன்ன பிரச்சனை என்னன்னாக்கா, குடித்த உடனே கண்ணி தெரியல, வயிறெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தாக்கா போயிடுச்சு. ஒரே குடும்பத்தில் 2 போனோம் சார். எங்கள் குடும்பத்தில் 2 போனோம். இது போன்று கொத்து கொத்தாக உயிரிழப்பதை கள்ளக்குறிச்சியில் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என பெண் ஒருவர் வேதனையை பகிர்ந்தார். எப்படி கள்ளக்குறிச்சியில் இது இந்த மாதிரி ஒரு உயிர் இழப்பு நாங்கள் இன்ன வரலாம் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் டைம்ல நடந்திருக்கு. அதனால இதை நீங்க ஒழிக்கணும். விஷச்சாராயம் குடித்து தனது மருமகன் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பெண் கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. அது வாழ்க்கை நான் எப்படி வச்சு சமாளிச்சு நான் ஓட்டுவேன். இதுக்கு ஓடி 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 கஞ்சி ஊத்து வச்சாமே. நீதிமன்றத்திற்கு அருகேதான் விஷச்சாராயம் விற்பனை நடைபெறுவதாக கருணாபுரத்தைச் சேர்ந்த பாக்கியராஜ் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராயம் எப்படி வந்து காய்ச்சல் அனுமதி கொடுக்குறீங்க? அதுவும் எப்படி ஒரு காட்டில் மேட்டில் ஒரு தெரியாத இடத்துல நடந்தால் பரவாயில்ல. நடு சென்ட்ரல் சிட்டியில் கள்ளக்குறிச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் வீட்டில் விற்று விற்கிறான். சேஷம் அது இன்னும் சொல்லப்போனால் கோர்ட்டுக்கு பின்னாடி தான் கருணாபுரம் இருக்குது. கருணாபுரத்துக்கு பின்னாடி தான் இந்த இது நடக்குது. உங்களுக்கு எப்படி தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது சொல்லவே முடியாது. காவல்துறைக்கு தெரிந்தே இந்த விஷச்சாராயம் விற்பனை நடைபெறுவதாக கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் குற்றம் சாட்டினார். இந்த மாவட்டத்தில் மெயின் ஏரியாவிலே நடக்குது. இங்கே எல்லா காவல்துறைக்கும் தெரியும் இங்கே விற்கிறது, எங்கெங்கே விற்கிறாங்க என்னன்றலாம். கூட்டு வராங்க, ஒரு பெட்டிகேஷன் போடுவாங்க, திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. உள்ளபடியே இது முழுமையான இது வேறு இருக்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இன்னும் எத்தனை பேர் இறக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. உள்ளபடியே ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அதை பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சூழலில் விஷச்சாராயம் விற்றவர்கள், இதற்கு தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை கள்ளக்குறிச்சி மக்கள் அரசுக்கு வைக்கும் வேண்டுகோளாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.